அப்போ சந்திரன் இருந்தால் ஒரு பலன், சூரியன் இருந்தால் ஒரு பலன், செவ்வாய் இருந்தால் ஒரு பலன்றப்ப அப்போ எல்லாருக்கும் ஒரே பலன் வராது. இப்போ ஒரு மீன ராசிக்கு இப்போ தனுசு ராசிக்காரன் நான் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு தனுசு ராசிக்காரர் இருப்பான். மொத்தம் 10 ஃப்ரெண்டு நாங்கள் தனுசு ராசிக்காரர் இருப்போம். 10 பேர் வேற வேற கொண்டாடத்தில் இருப்போம். அப்போ அது காரணம் என்ன? இப்போ ஒரு தனுசு ராசிக்காரங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறாரு, சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் தனுசு ராசிக்காரங்க தான் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லை. இப்போ நான் தனுசு ராசிக்காரன் ஆனதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வேணான்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா தனுசு ராசிக்காரன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ தனுசு ராசிக்காரனாக இருந்தாலும் அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும்னா அவனுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். அப்போ இவனுக்கு சூரியன் பலம் இல்லை, இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. இவனுக்கு சூரியன் பலமாக இருக்கு, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஆனால் 2 பேரும் தனுசு ராசி. அப்போ நான் 2 பேருக்கு எப்படி ஒரே பலன் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இவன் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருந்துச்சுன்றதை நம்ம பேசணும். இவன் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருந்துச்சுன்றதை பேசணும். எல்லாத்துக்குமே தனுசு ராசின்னு பேசி யூஸ் இல்லை. இல்லைன்னா மகர ராசின்னு பேசி யூஸ் இல்லை. அப்போ விருச்சக ராசிக்காரர்களே கொட்டி குவிய போகிறது கோடி செல்வங்கள்னு ஒருத்தன் போடுறான். அப்போ என்ன அர்த்தம்னா அவனுக்கும் ஜோசியம் தெரியாது, கெடுக்கிறான்னு அர்த்தம் எல்லாத்தையும். அப்படி பொதுவாக ராசிகளை வைத்து பயிற்சிகளை சொல்ல முடியாது. அப்போ என் ராசிக்கு 8வது இடத்துக்கு குரு போகுது, என் ராசிக்கு 7வது இடத்துக்கு குரு போகுதுன்னா சும்மா அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனாவது ராசிக்கு எந்த கிரகங்கள் போகுதுன்றதை வச்சு நம்ம சொல்ல முடியுமே தவிர, எனவே குரு பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் இந்த கிரகம் எத்தனாவது இடத்துல இருக்குன்றது தான் மேட்ரு. அப்போ ஒரு சந்திரனுக்கு மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பலன் சொல்ல முடியாதுன்றதான் அடிப்படை. ஸோ அதிசார குரு பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.